உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப். டெல்லியில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று பாரதிய ஜனதா கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்துள்ளது. 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டமன்றத்திற்கான தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவான வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும். இதையொட்டி டெல்லி தேர்தல் களத்தில் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் வாக்குறுதியின் முதல் பாகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வெளியிட்டார். இதன்படி மகிழா சம்ருத்தி யோஜனாவின் கீழ் டெல்லியில் உள்ள ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இது முதல் அமைச்சரவைக் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக எல்பிஜி பயன்படுத்தும் குடும்பங்களுக்கு சிலிண்டருக்கு 500 ரூபாய் மானியம் வழங்கப்படும். ஹோலி மற்றும் தீபாவளிக்கு தலா ஒரு இலவச சிலிண்டர் வழங்கப்படும். 5 ரூபாய்க்கு சத்தான உணவு வழங்க அடல் கேண்டீன்கள் அமைக்கப்படும். கருவுற்ற பெண்களுக்கு 6 ஊட்டச்சத்து பெட்டகங்கள் மற்றும் 21,000 ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 முதல் 70 வயதுக்குட்பட்ட மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்படும் முதியோர் உதவித்தொகை 2000 2500 அதிகரிக்கப்படும். 70 வயதுக்கு மேற்பட்ட முதியோர், கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கான ஊக்கத்தொகை 2500 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் பாஜக ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் செயல்படுத்தப்படும். ஏற்கனவே உள்ள 5 லட்சம் ரூபாய் காப்பீடு தொகையுடன் மேலும் 5 லட்சம் ரூபாய் சேர்த்து 10 லட்சம் காப்பீடு தொகை வழங்கப்படும் என்று பாரதிய ஜனதா தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் வாக்குறுதிகள் வளர்ந்த டெல்லிக்கான அடித்தளமாகும் என்று கூறிய நட்டா, அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சியை கடுமையாக சாடினார். தற்போதைய மக்கள் நல திட்டங்களில் உள்ள அனைத்து ஊழல் குற்றச்சாட்டுகளும் விசாரிக்கப்படும் என்றும் நட்டா தெரிவித்தார். டெல்லியை 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த காங்கிரஸ் கடந்த 2 தேர்தல்களிலும் வெற்றி பெறவில்லை. 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் மீண்டும் ஆட்சிக்கு வர பாஜக முயற்சிக்கிறது. 2015 மற்றும் 2020 சட்டமன்ற தேர்தல்களின் முறையே 3 மற்றும் 8 இடங்களை மட்டுமே வென்றது. இந்த முறை வெற்றியை எட்டிப்பிடிக்க பல்வேறு இலவச திட்டங்களை தேர்தல் அறிக்கையில் அக்கட்சி அறிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ். உங்கள் வியாபாரத்தை வளர்த்திடுங்கள் சொத்து மீதான லோனுடன். இன்றைய டவுன்லோட் செய்வீர் ஈக்விட்டாஸ் பேங்கின் செல்ஃபி லோன்ஸ் ஆப்.